Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Learn price action easy தமிழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா இது நம்ம என்ன மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறோம், அது மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இது புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோடு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஓகே, சரி. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வெபினார் பற்றி டீட்டெயில்ஸ் என்ன வேணும் தேவைப்பட்டுன்னா உங்களுக்கு மேலே ஐ பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வெபினாரில் என்னென்ன கண்டென்ட் வருது, என்னென்ன மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத அதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போ நான் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு முறையில் எடுத்துக்காதீங்க. இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக, அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அப்படி என்னத்துக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வியூஸை சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ என்ன காரணத்துக்காக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் முடியும். இப்போது ஜென்ரலாக எல்லோட திங்கிங் என்ன இருக்குதுன்னா, இப்போது ஒரு குழந்தை ஒரு வயசு இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வயசு குழந்தை இருக்குது. இப்போது ஒரு வயசுலேருந்து 2 வயசு ஆகிறது, 3, 4 லைனாக இது மாதிரி ஆகிட்டு ஒரு 25 வயசு ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ப்ரொசீஜர், இது நேச்சரும் கூட, இதுதான் நார்மல் இல்லையா. ஸோ ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரோ மிகப்பெரிய பில்லியனர் என் குழந்தை ஒரு வயசு, எனக்கு 2 வயசில் என் பையன் இருக்கான், 2 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சேம் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் கற்றுக்க தேவையில்லை, எனக்கு தேவை ப்ராஃபிட். ஓகே, என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது, எனக்கு டெய்லி எவ்வளோ வரும்? ஓகே, எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ டெய்லி வரும்? இந்த 10 லட்ச ரூபாய் அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு 10,000 20,000 ஒரு 1 லட்சமாக இருக்கட்டுங்களேன், அந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்து கல்வியை கற்றுக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை யார்கிட்டையும் கிடையாது. யார் அதெல்லாம் கற்றுக்கிட்டு யாரும் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் கற்றுக்க விருப்பம் இல்லை, கற்றுக்க முடியல அப்படின்னா ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க. ஏன் உங்களுடைய பணத்தை ஏன் வீணாக விரயம் பண்ணுறீங்க? ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக பணம் போட்டுலாம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது வருஷங்கள் செலவிட வேணும். வருஷங்கள் செலவிட்டால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ப்ரொசீஜர் பார்த்துங்க. இப்போ நீங்கள் 1 வருஷம் கற்றுட்டீங்க, 2 வருஷம் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு போக சொல்லி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போது உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும். நீங்கள் சார்ட் ரீடிங்கில் எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய வெபினார் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் சார்ஜஸ் வாங்கி, ஆமாம், நான் இன்னும் டியூஷன் ஃபீஸ் சம் சார்ஜஸ் வாங்குகிறேன். உங்களுக்கு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் ஐ பட்டன் கொடுத்துருக்கீங்களா, லிங்க்கில் போய் செக் பண்ணிங்க. அதே கூட உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேங்களா, லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். க்ரூட் ஆயில் ஜஸ்ட் இந்த சிம்பிள் தான், பெரிய லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8100க்கு மல்டி டைமில் சப்போர்ட் எடுத்துருக்கு. சிம்பிள் லாஜிக் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனால் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு எது வரலாம் வரும்னு கூட சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு, இப்போ ரன்னிங் ஓடிட்டுருக்கு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் அந்த லெவல் கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 7900 850 அந்த லெவலில் கூட கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்டு 400 500 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து மூவ் ஆகிருக்கு. இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இது எப்படி வந்தது ப்ரைஸ், அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம். நம்ம இது எப்படி வந்தது நம்ம அப்போ கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கு தான் சொல்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்னிங் பண்ணிங்க, கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வரணும்னா எப்படி பண்ணலாம், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ப்ரைஸும் கற்றுக்கணும், ஒன்று வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். இல்லை சார் எனக்கு சப்போர்ட் அண்ட் டிசிஷன் தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், ஜஸ்ட் உங்கள் சப்போர்ட்டிங் ஒரு யாராச்சும் ஒரு சப்போர்ட்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. சப்போர்ட்டிங்னா எந்த மாதிரி சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் கால் பண்ணியோ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இப்போது அதாவது இந்த இடத்துல ஏன் சார் வருது, இந்த இடத்துல பை எப்படி பண்ணணும், இந்த சேல் எப்படி பண்ணணும் அப்படின்றது வெபினார் இருந்தால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, இல்லை சார் எனக்கு வெபினாரில் எனக்கு வேணாம், எனக்கு காசு செலவு பண்ண விருப்பம் இல்லை, ஜஸ்ட் யாராவது சப்போர்ட்டிங் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் யாராவது இந்த இடத்துல மேலே போகும் கீழே போகும் அனுப்பிச்சிட்டா போதும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ கீழே 4 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். இதில் 4 எந்த லிங்க்கில் உங்களுக்கு சூட்டபுளான ப்ரோக்கர்ஸ் செட் ஆகுறாங்களோ அதில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள் இந்த ப்ரைம் டெலிகிராம் இன்றைக்கி மார்னிங் என்ன என்னோடய யூஸர் பை சேல் வியூஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டாப் லாஸ் கூட ஆகும். நிறைய பேர் என்ன ஒரு ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாதுன்றாங்க. அப்படிலாம் கடைசி வேலை உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாப் லாஸ் செட் ஆகாமல் ட்ரேடே கிடையாது. ஓகே, இப்போ மார்னிங்கில்
ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு டைமில் 3-4 தான் அனுப்புவோம், ஒரு டைமில் 10-20 கூட ஆகிடும். ஒரு சில கேட்பேன், ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மகிட்ட இல்லை. செட்டப் எப்படி வருது அப்படி தான் அனுப்ப முடியும். நமக்கு என்ன வியூ, நமக்கு செட்டிங், நம்ம பார்வை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம், அனுப்ப முடியும். இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா SOTL இங்கே என்னுடைய வியூவில் வந்து சாட் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணி கரெக்டாக அமைச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா IPCALAB உங்களுக்கு டைப் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு சார்ட் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துங்க, என்னென்ன உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி வியூவில் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டு தான் போய்ட்டுருக்கீங்களா, நீங்கள் பேக் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, POLIPLEX பாலிப்ளெக்ஸ் நீங்கள் எப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஸ்பெல்லிங் எதுக்கு பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு மேபி அந்த வேர்டு இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு பல்ஜாக இருக்கலாம், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். POLYPLEX என்னோடய பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி அமைஞ்சது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் வந்தது போரோ, BORORENEW. ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் சார்ட் பேட்டர்னு இது அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்குது. ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆச்சு, அகைன் வந்து பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குது, எந்த மாதிரி மூமெண்ட்டை கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்கு, மேலே மூமெண்ட் இது 17.165 அதில் மேலே அப் மூவ் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட், இதுதான் இந்த சப்போர்ட் கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் தான் உங்களுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியும். சரி, வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணி, அதாவது பேய்டு வெபினாரை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னா, இந்த விஷயம் எப்படி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே இந்த மாதிரி க்ரியேட்டிங் மைண்டை நீங்கள் வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு கொடுப்பீங்கன்றாங்க, சேம் அதே தான். விடிய ராமாயணம் சொன்னாலும் ராமனுக்கு சீதை சித்தப்பான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். எவ்வளோலாம் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனே உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்லி கொடுக்குறேன், ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன் அப்படின்னா, பாவம் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்னன்னு தெரியல. ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரியல. ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் சைக்காலஜியும் சேர்ந்துச்சுன்னா தான் சக்ஸஸ். ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் சைக்காலஜி நீங்கள் சேர்ந்துச்சுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் கூட அதுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. ஸ்ட்ராட்டஜின்றது என்ன, நீங்கள் என்ன வேணால் உற்பத்தி பண்ணிகிட்டே நீங்கள் 1000 ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம். ஓகேங்களா, ஸோ நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி இது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட போகுது அப்படி கிடையாது. மேபி ஒர்க் ஆகலாம், சரி, ஒரு வேளை 10க்கு 8 சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்களேன். ஆனால் 10க்கு 7 உங்களால் பண்ண முடியுமா? இந்த மணி மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி உங்களால் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா இந்த 10க்கு 7 சக்ஸஸ் ரேட் தான். ஆனால் சக்ஸஸ் ரேட்டை உங்களால் சக்ஸஸாக பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ். இப்போது ஒரு சிலர் வந்து புரியாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், டிஸ்லைக் பண்ணுவாங்க வீடியோவை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு பாவம். இப்போ அவங்களுக்கு அவங்க என்னென்ன தெரியாது அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு தேவை பணம், ப்ராஃபிட். பாவம் அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க எல்லாமே வந்து லாஸ் தான் போகும், ஜீரோ. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ உங்கள் கேபிட்டல் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் புரிஞ்சுங்க, அலர்ட் ஆகும். அலர்ட் ஆனால் தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்குற 10,000 இல்லை 5,000 20,000 வெபினாரோடைய சார்ஜஸ் வந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும், உங்களுடைய ப்ராக்டிஸை வந்து எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணுமே தவிர உங்களுக்கு உடனே ஒரு விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம். ஸ்ட்ராட்டஜி கொடுங்கன்னா ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் இப்போ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு 10,000 நான் வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணால் ஒர்க் ஆகும், ஆனால் நீங்கள் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த பக்குவத்துக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ கூட பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி சென்ட் பண்ணீங்க, உங்களால் எப்படி முடியுது, இதெல்லாம் கேட்பாங்க. இது அனுபவம், நீங்களே பண்ணலாம் சொல்லிங்களா. இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் பண்ணலாம். அந்த இது பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க பாருங்கள். இப்போ டொரண்ட் பவர் ஸ்டாக்ஸ் மேலே போகவே இல்லை, கடைசி வரலாம் உங்களுக்கு அவாய்ட் டொரண்ட் ஃபார்மா சைட்வேஸ் கேன்சல் போட்டிருக்கும் பாருங்கள். அதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பாருங்கள். அதாவது ப்ரைஸ் நமக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டை வந்தால் மட்டும் தான் பை எடுக்கணும், இல்லைனா கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ் வந்தது. ஓகேங்களா, இது பாருங்கள் 2386 அபோவ் வந்து பை, அப்புறம் 2401 வந்து டார்கெட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 2370 வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். சரி, இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் பை எடுக்கணும், ஏன் இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், ஏன் இந்த பக்கம் டார்கெட் அங்கேயே புக் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் போச்சுங்களா, ரைட், ஓகே. நான் டார்கெட் பற்றி நினைக்காது, தயவு செஞ்சு டார்கெட் வந்துச்சு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கிறதுன்னு பாருங்கள். எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, எத்தனை லட்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, எத்தனை கோடி ப்ராஃபிட் வந்துச்சு. தயவு செஞ்சு ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்து ஏமாறாதீங்க, இன்னமும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் முழிச்சிக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய வெபினாரில் கலந்துக்கலாம். டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது ஐ பட்டன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருந்தால் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஃப்ரீயில் இருக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக ஃப்ரீ கூட சேனல் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரீ சேனல் தான்.
ஓகேங்களா. ஃப்ரீயில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி மூவ் ஆகும்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டாப். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுல இன்றைக்கி நம்ம ஃப்ரீயில் கூட ஒரு விஷயம் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ப்ரைஸும் கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் வரலாம் வந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து நாம் எதிர்பார்த்த பிளேஸில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ நம்ம தெரியாமல் தவறு வந்து மார்க்கெட் மேலே போட்டக்கூடாது. இல்லை நான் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் சரி, எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது அந்த இடத்துல. மேபி ஒரு 2 பாயிண்ட் இருக்கலாம், 5 பாயிண்ட் இருக்கலாம், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண தவிர இருக்கலாம். ஏன்னா நமக்கு சப்போர்ட் இருந்தது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு பார்த்தேன். பையர்ஸ் வந்து முன்னாடியே வந்து அக்குமுலேட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம தோல்வி ஒத்துக்கணும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வெபினாரோட டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அது மூலிமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அது மூலிமா நீங்கள் டவுட்லாம் கேட்டு கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. அதுவும் இந்த கம்மியான ஆஃபர் ப்ரைஸ், அந்த வெபினார் ப்ரைஸ் இந்த மந்த் மட்டும்தான். நெக்ஸ்ட் மந்த் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.